நாம் ஒரு காரியத்தை பார்க்கிற விதத்துல தான் நம்முடைய மனது வேலை செய்கிறது. இந்த சோல் அப்படின்னு சொன்னா, அல்லது ஆத்துமா, சிந்தை, மனம், எது வேணா சொல்லுங்க, அதுக்கு ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் என்னவா இருக்குன்னா, மீனிங் மேக்கிங் மிஷன். நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற, நமக்கு நிகழ்கிற ஒரு சந்தர்ப்பத்தையோ அல்லது நம்ம பார்க்குற ஒரு நபர்களையோ எது வேணா வச்சுக்கோங்க, பார்த்த உடனே அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறோம், பார்த்த உடனே அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கிறோம். அந்த அர்த்தம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது கூட சில பேர் அதுல இருக்கிற மோசமானதை பார்க்க முடியும். ஒரு மோசமானது நடக்கும்போது கூட ஒரு சிலர் அதுல இதுல இவ்வளவு நல்லது இருக்குதா அப்படின்னு பார்க்க முடியும். அதுக்கு அர்த்தம் கொடுக்கிறது தான் இந்த ஆத்துமாவினுடைய வேலை. அதனாலதான் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொல்லி இருக்குது. என்னன்னா, நீங்க நல்ல அர்த்தமா கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்வு உங்களுக்கு உண்டாகுது. அல்லது நீங்க பார்க்கிற பார்வை எல்லாமே கெட்டதாவே இருந்ததுன்னா, உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்குன்னு சொல்லி இருக்கிறது போல, நம்ம வாழ்க்கையில பார்வை சரியில்லைன்னு சொல்லி சொன்னா, ஒரு காரியங்களை பார்க்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லி சொன்னா, வாழ்க்கை முழுவதும் நமக்கு நன்மைகளே நடந்தா கூட அது பிரயோஜனம் இல்லாம தான் போகும். ஏன்னா இந்த ஆத்துமாவுடைய விரோதிக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த கண்ணை பாழாக்குறது, இந்த பார்வையை பாழாக்குறது தான். அதனாலதான் நீங்க சிம்சோனுடைய கதையில வாசிக்கும் போது அவனை பிடிக்க முடியாத அளவு அவன் மிகப்பெரிய ஒரு பலசாலியாக அபிஷேகம் அவன் மேல வரும்பொழுது மாறுகிறான். ஆனா கடைசியில் அவனுடைய அந்த சீக்கிரட்டை அவன் வெளிப்படுத்த பிறகு அவனை பிடிச்ச உடனே, அவனை மொட்டை அடிச்சு அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே முதல்ல செய்யற வேலை என்னன்னா, அவன் கண்ணை பிடுங்கிடுவான். அவன் கண்ணை பிடுங்கிட்ட பிறகு அவனுக்கு வேலை என்னன்னா, மாவரைக்கிறது தான் வேலை. அரைச்சமாவே அரைக்கிறதும்பாங்கல்ல, அது மாதிரி வாழ்க்கையில பெர்ஸ்பெக்டிவ் சரியா இல்லைன்னா நாம ரொட்டேஷன்ல போயிட்டு இருப்போம். அந்த காலத்துல மாவு அப்படிதான் அரைப்பாங்க. ஒரு நேர் பாதை நமக்கு இருக்காது. ஒரு சுழற்சி அல்லது செய்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்து ஒரு செட்டில்டு லைஃபுக்கு நம்ம போக ஆரம்பிப்போம். இந்த பார்வை குறைபாடு அல்லது பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகணும்னு பார்ப்பாங்களே தவிர சவால்களை எடுத்துக்கொண்டு போக மாட்டாங்க. நம்ம பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், அல்லது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் கண்ணு குருடாகுது, நாம மாவரைக்க போறோம், அல்லது நம்மள சத்துரு நம்மளுடைய ஆத்துமாவை புடிச்சிட்டான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வார்த்தையை நீங்க சொல்ற நீ கண்டுபிடிச்சிடலாம். இந்த வார்த்தை எல்லாரும் இதே சென்டென்ஸ்ல சொல்றது இல்ல. ஆனா அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே விரோதமா நடக்குதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு இங்க எல்லாமே விரோதமா நடக்குது. இதுதான் அந்த ஆத்துமாவில பலவீனமாகும் போது நடக்கிற விஷயம்.